இன்றைய நிலையில் அனைவருக்குமான இந்த வர்ம சிகிச்சைக்கு உண்டான இடுப்பு வரை பாதம் வரை உள்ள அனைத்து வர்ம புள்ளிகளுக்கு உண்டான சிகிச்சை முறைகளை, மசாஜ் முறைகளை அளித்து சிறப்பிக்க முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். காலைச்சக்கர குழுவில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாயா. சவுண்ட் கம்மியா இருக்கு மேடம், வாய்ஸ். ஓகே. காலைச்சக்கர குழுவில் இருக்கும் அனைவருக்கும் முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாயா. ஓகே ஓகே. வளமுடன். நம்ம குரூப்ல இருக்கிற எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிளாஸ் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா? தேங்க்யூ. பரவாயில்ல, என் கிளாஸ்ல எல்லாரும் வீடியோக்கு வந்துட்டீங்க. எல்லாரும் என்ன எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆயில். ஓகே, சூப்பர் சூப்பர். ஆரம்பிச்சிடுவோமா கிளாஸ்? ஃபர்ஸ்ட்ல இருந்தே எல்லாரும் ரெடியா இருக்கீங்க? ஓகே. சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு கால்ல இருந்து பார்க்க போறோம். இடுப்பு பகுதியில இருந்து நம்ம கால் பாதம் வரையும் பார்க்க போறது. சோ ஏன் நம்ம கீழ இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, இப்ப உங்களுக்கு யாராவது மசாஜிங் பண்றாங்கன்னா அவங்க வந்து தலையில இருந்து கால் பாதம் வரையும் பண்ணுவாங்க. நீங்க உங்களுக்கே செல்ஃபா பண்றதா இருந்தா கால் பாதத்துல இருந்து மேல தலை கொண்டு போகணும். அதனாலதான் உங்களுக்கு கீழ இருந்து கொடுத்துருக்கோம். சரியா? கால் பாதத்துல இருந்து மேல தலை கொண்டு வந்திருக்கோம். சோ உங்களுடைய எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா? சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க சேர்ல உட்காந்துக்கோங்க, தரையில உட்கார்றவங்க தரையில உட்காந்துக்கோங்க, உங்க வசதிக்கு ஏற்ப உட்காந்துக்கோங்க. இப்போ ஒரு 2 செகண்ட்ல கேமராவோட பொசிஷன் மாத்தி விட்டு உங்களுக்கு டைரக்டா நானே செஞ்சு காமிப்பேன். அதை நீங்க வந்து பார்த்து செய்யணும். சோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங்லயும் உங்களுக்கு வரும் ஃபியூச்சர்ல. அப்ப நீங்க எப்பனாலும் சரி உங்க சந்தேகத்துக்கு எடுத்து நீங்க பாத்துக்கலாம். இதுக்குண்டான ஒவ்வொரு பேர் சொல்லி நான் இப்ப உங்களுக்கு சொல்லுவேன். அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி வரும். கிளாஸஸ் இந்த 48 நாள் முடியும் போதுதான் உங்க கை கிடைக்கும். அதனி நீங்க எது நோட்ஸ் எழுதுனா எழுதிக்கோங்க. பேப்பர் பென்னும் வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. எழுத வேணா நாங்க சொல்ல மாட்டோம், எழுதிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அது புரியவும் செய்யும், செய்யறதுக்கும் ஈஸியா இருக்கும். பேசுறது இப்ப எல்லாத்துக்குமே கேக்குதுல்ல? தேங்க்யூ சார். ஓகே, கிளாஸ்க்குள்ள போயிருவோமா? வேற யாருக்கும் எந்த டவுட் இல்லைல்ல? லாஸ்ட் கிளாஸ்ல ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க, எண்ணெய் குளியல்ல வந்து நல்லெண்ணெய் மட்டும் தேய்க்கணுமா இல்ல நான் மத்த எண்ணெயை சேர்த்து தேய்க்கணுமான்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்திருந்தேன். இப்பயும் ஒருக்க நான் அதை சொல்லிடுறேன். அதாவது உடல் உபாதைகள் எதுவும் இல்லைன்னா நல்லெண்ணெய் மட்டும் தேய்ச்சி குளிங்க. இல்ல உங்களுக்கு அதுதான் எடுக்க முடியும்னா நல்லெண்ணெய் மட்டும் தேய்ச்சி குளிங்க, தப்பே கிடையாது, நல்ல விஷயம்தான். ஏதோ ஒரு விஷயத்துல உடம்பு உஷ்ணத்தை நம்ம குறைக்கிறோம். அதே இது நம்ம வந்து உடம்புல ஏதாவது ரொம்ப பெரிய உபாதைகள் இருக்கு, நம்மளுக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குடிக்க முடியல, வேற ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும், உபாதைகளுக்கு, உடல் உபாதைகளுக்கு, ஜாயிண்ட் பெயின் இருக்கு, முடக்குவாதம் மாதிரி இருக்கு, முட்டி வலி இருக்கு, இல்ல மசில்ஸ்ல பெயின் இருக்கு, கழுத்து வலி, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கும் போது அந்த வலிக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கேத்த மாதிரி எண்ணெய்களை வந்து தேர்ந்தெடுத்து அந்த எண்ணெயை தேய்ச்சி குளிக்கணுமே தவிர வெறும் நல்லெண்ணெய் தேய்க்க வேண்டாம். சளி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நல்லெண்ணெய் குளிர்ச்சி சளி பிடிக்கும்னா காயத்ரி மணி தேய்ச்சிங்கன்னா சளி பிடிக்காது. இதுக்காக தான் மாத்தி நான் சொன்னேன் எண்ணெய். மற்றபடி எல்லா எண்ணெயும் மூலிகை எண்ணெய், ஹெர்பல் ஆயில்ஸ் வந்து வர்றது, இந்த வலி நிவாரண எண்ணெய் எல்லாமே நல்லெண்ணெயை வச்சுதான் தயார் பண்ணுவாங்க. நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான் பேசிக்கா எடுத்து தயார் பண்ணுவாங்க. அதனால நீங்க வந்து பேசிக் நல்லெண்ணெயா தேய்ச்சிக்கலாம். வேணுங்கிற பட்சத்தை நல்லெண்ணெயை விட்டுட்டு இந்த மாதிரி மூலிகை எண்ணெயும் நீங்க தேய்ச்சிக்கலாம். சரியா? அவங்க கேட்ட உங்களுக்கு அன்பர்களுக்கு புரிஞ்சிருச்சா கொஸ்டினுக்கு ஆன்சர்? ரெண்டையும் கலந்து தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது, தனித்தனியா தேய்க்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஏதாவது இது இல்லைன்னா அது அப்படிதான் எடுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ ஓகே, நம்ம கிளாஸ் போயிருமா? ஃபர்ஸ்ட் இது வந்து என்னன்னா நம்மளுடைய கால் பாதம், பாதத்துல இருக்கக்கூடிய வர்ம புள்ளி. இப்போ உங்களுக்கு கால் பாதத்தை எப்படி வச்சு நம்ம பண்ணணுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்க பாத்துக்கலாம். 1 செகண்ட் நீங்க இருங்க, நான் கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் கேமரா எல்லாரும் எண்ணெயை பக்கத்துல வச்சுக்கோங்க. நம்ம கால் பாதத்தை வந்து ஏதாவது ஒரு முக்காலியோ, உட்கார்ந்து இருக்கிறவங்க சின்னதா முக்காலியோ ஏதாவது வச்சுக்கோங்க.
அப்படி இல்ல உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா கட்டில சேர்ல உட்காந்துக்கோங்க. உட்கார்ந்து முன்னாடி ஒரு சின்னதா கட்டில விட சேரை விட ஹைட்டு கம்மியானதா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கால் அப்படி மடக்கி வச்சுக்கோங்க. இப்படி உங்களுக்கு மடக்க வைக்கல அப்படின்னா நல்லாவே முன்னாடி காமிச்சோம்னா இப்படி முட்டி இப்படி மடக்கி போடலாம் முடியாதுமா என்னால அப்படின்னீங்கன்னா இதையும் விட்டுட்டு என்ன பண்ணிருங்க, காலை ஜஸ்ட் ஒரு கால் மேல ஒரு கால் இப்படி நல்லா காலை நீட்டிட்டு இந்த காலை இப்படி மேல வச்சுக்கோங்க. இந்த இது முடிஞ்ச அளவுக்கு எல்லாராலையும் வைக்க முடியும். வச்சுட்டு கால் பாதத்துல நல்லா தூசிலாம் தட்டி விட்டுட்டு கால் பாதத்துடைய நடு பகுதி கரெக்டா நம்மளுடைய கால் பாதத்துடைய நடு விரல் இருக்கு பாத்தீங்களா, 2வது விரலுக்கும் 3வது விரலுக்கும் நடுவுல இப்படி எடுக்கணும். செய்யறது எல்லாத்துக்கும் தெரியுதுல, நடு விரல்ல இப்படி எடுத்து இந்த இடத்துல வரணும். இந்த இடத்துல வர பகுதி, அந்த பகுதி வந்து வெள்ளை பருமம் பேரு. இந்த இடத்துல வர்ற பகுதியை அமுக்குறோம். எண்ணெய் லேசா எடுத்துக்கிறோம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாமா கேட்டிருக்காங்க. என்ன சார்? தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாமான்னு சாட்ல கேட்டிருக்காங்க. எடுத்துக்கோங்கம்மா, இப்போதைக்கு எடுத்துக்கோங்கம்மா. நான் கிளாஸ் முடியும் போது நான் இன்னொரு எண்ணெய் சொல்லிடுறேன். ஆனா இப்போதைக்கு நீங்க இதை எடுத்துக்கோங்க. இப்படி கால் பாத்துல தடவிட்டு நம்மளுடைய 2வது விரலுக்கும் 3வது விரலுக்கும் நடுவுல இருக்கிற பாயிண்டா இப்படி எடுக்கணுமா. நடு பாதத்துக்கு இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து அமுக்கிடணும். இந்த இடத்துல அமுக்கி விடும் போது இப்படி வச்சு கை கட்டை விரலை வச்சு 2 கை கட்டை விரலையும் வச்சு இப்படி ப்ரெஷர் கொடுக்கணும். 10 தடவை அமுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி 10 தடவை இந்த இடத்துல இப்படி அமுக்கும் போது கால் பாதத்துல இருக்கக்கூடிய நரம்பு ஸ்டெமுலேட் ஆகும். இந்த இடம் வந்து முக்கியமான ஒரு வர்ம புள்ளி. நம்மளுடைய கிட்னிக்குரிய வர்ம பாயிண்ட் இதுல இருக்கு. கால்ல வாத நீர் சேருதுங்கிறாங்கல்ல, வீக்கம் வருங்கிறாங்களா, இந்த இடத்துல அமுக்கணும்னா அந்த வீக்கமும் கால் பாத வலியும் குறையும். இந்த விரலோட அமைப்பும் மாறும். இந்த இடத்துல அமுக்கணும்னா கால்ல ஆணி வருது பாத்தீங்களா, ஃபுட் கார்ன் சொல்லிட்டு அந்த ஃபுட் கார்ன்ஸ்க்குரியது வந்து இது ரிலீஸ் பண்ணி விடும் இந்த இடத்துல இப்படி அமுக்குனா. ஸோ இங்க அமுக்கிட்டு அதுக்கப்புறம் கால் பாதத்துல ஃபுல்லா எண்ணெயை தடவி விட்டுக்கோங்க. பார்த்து தடவுங்க, ரொம்ப நிறைய எண்ணெய் தடவிடாதீங்க, வலிக்கு விட்டுரும். தரையில கால் வைக்கும் போது பார்த்து செய்யுங்க. இது நீங்க ரூம்ல உட்காந்து செய்யலாம், டாய்லெட்ல உட்காந்து செஞ்சாலுமே நீங்க ஒரு குட்டியா ஸ்டூல் போட்டு அதுல வந்து இந்த மாதிரி வச்சு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். செஞ்சுட்டு என்ன பண்ணணும், கால் பாதம் ஃபுல்லாவே இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா இப்படி எண்ணெய் தடவணும். தடவிட்டு இந்த 5 விரலை வச்சு 5 விரல் கால் பாதத்துல வச்சு இப்படி ப்ரெஷர் கொடுக்கணும். கால் பாத்த இப்படி ப்ரெஷர் கொடுத்துட்டு ரொட்டேட் பண்றது. நல்லா அப்படி மடக்கி வச்சு பண்ணுங்க. நல்லா எல்லா பக்கமும் எண்ணெய் தேங்க உங்க கால் ஃபுல்லா காலையில உடம்பு சூடுக்கு இந்த எண்ணெய் ஃபுல்லா கால் பாதம் எடுத்துரும். இப்படி நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், பின்பகுதி குதிங்கால் பக்கம் இருக்கு பாத்தீங்களா, இந்த குதிங்கால் பக்கத்துல இந்த இடத்துல இருக்கிற வர்ம பாயிண்ட் நம்ம இப்ப டச் பண்ண போறோம். சோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோம், நிறைய பேத்துக்கு குதிங்கால் வலி இருக்கும்ல, இந்த குதிங்கால் வலி இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட் என்ன பண்றது, இந்த ஜாயிண்ட் இப்படி வருது பாத்தீங்களா, இந்த ஜாயிண்ட் இப்படி வர்ற இடத்துல இங்க இருக்கும். இதையும் நம்ம 2 விரல் வச்சு கட்டை விரல் வச்சுதான் இப்படி பிடிச்சிட்டு, இப்ப நானே தான் எனக்கு செய்யறேன், அதே மாதிரிதான் நீங்க எல்லாருமே உங்களுக்கு செய்வீங்க. சோ இந்த 2 விரலையும் கட்டை விரல் வச்சு இப்படி ஒரு அமுக்கணும். அமைக்கும் ஒரு 10 செகண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 செகண்ட் 10 கவுண்ட் வைக்கிற மாதிரி வச்சுட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு இதுக்கு மேல இருக்கிற பாயிண்ட், சோ இதுக்கு மேல இருக்கிற பாயிண்ட் என்ன பண்ணும், இந்த எலும்பு இருக்குல்ல, இந்த எலும்பு சுத்தி இருக்கிற பகுதி, இந்த எலும்பு சுத்தி இருக்கிற பகுதியில இந்த இடத்துல ஒரு வர்ம புள்ளி இருக்கும், முக்கியமான வர்ம புள்ளி. அடுத்து அதோட இதுல இந்த இடத்துக்குள்ள ஒரு வர்ம புள்ளி வரும். சோ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா என்ன பண்ணணும் அப்படின்னா, கையை வச்சு இப்படி அழுத்தி தேய்க்கும் போது நம்மளுடைய கை கட்டை விரலை வச்சு என்ன பண்றோம், இந்த மாதிரி தேய்க்கணும். இப்ப நம்மளுக்கு நாமளே செய்யும் போது செய்யற மெத்தட் வேற, நம்மளுக்கு வேற யாராவது செஞ்சு விடும் போது அவங்க செஞ்சுக்கிற மெத்தட் வேற. அதனால இதையும் அதையும் யாரும் மசாஜ் எடுத்தவங்க குழப்பிக்கிறாதீங்க. நான் சொல்லி கொடுக்கறது நம்மளுக்கு நாமளே செஞ்சுக்கிறது. அப்ப இந்த மாதிரி பண்ணணும். பண்ணிட்டு அடுத்தது இந்த மாதிரி வி ஷேப்ல இருக்கணும். கரெக்டா
கரெக்டா நம்ம காலை இங்க வச்சுக்கிறோம். ஒரு கிளிப் போட்ட மாதிரி கையில கொஞ்சம் லைசா எண்ணெய் அப்பப்ப தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இந்த காலை கிளிப் போடுற மாதிரி நம்ம கொலுசு போடுறோம் பாத்தீங்களா, ஆங்கிள் பாயிண்ட்னு சொல்லி, இந்த இடத்துல இருந்து இப்படி வி ஷேப்ல இந்த இடத்துக்குள்ள அனுப்புறோம். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும். இங்க புஷ் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே கால்ல வந்து விரல்லையோ இல்ல இந்த பக்கமோ கால் பாத்துலயோ எங்க வலி இருந்தாலும் இந்த இடத்துல அமுக்கணும்னா ஒரு வலி தெரியும். இந்த இடத்துல நல்லா இப்படி அமுக்கி ப்ரெஷர் கொடுங்க. செஞ்சீங்கன்னா உங்க கால்ல நல்லா வலி குறையும். கால் பாத வலி, இந்த ஜாயின்ல இருக்கிற வலி எல்லாம் குறையும். சோ இது கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம கொலுசு போற இடம் இந்த இடத்துல இருந்து இப்படி கிளிப் மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்கும். 2 விரல் வச்சு மட்டும் பிடிங்க. இப்படி பிடிச்சிட்டு 2 பக்கமும் சேர்த்து இப்படி பண்ணும். இங்கிட்டு வரும், அதே சமயம் அடியிலையும் வரும். 1 2 மத்த 3 விரல் தனியா தான் இருக்கு, இப்படிதான் வச்சிருக்கேன். 5 6 7 8 9 10. தெரிஞ்சுச்சா? நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே இன்னைக்கு நம்ம வந்து 10 கவுண்ட் எடுத்துட்டு இருக்கோம். இப்ப கால் பாதத்துக்கு இங்க ஆரம்பிக்கும் போது 10 கவுண்ட், அடுத்து இங்க குதிங்கால் பண்ணும்போது 10 கவுண்ட், அதே மாதிரி எல்லாத்துக்குமே 10 10 10 தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ அதனால எல்லா இடத்துலயும் ப்ரெஷர் கொடுக்கும்போது 10 கவுண்ட்ல தான் வரணும். ஓகேவா? இங்க 10. அடுத்து இங்க நம்ம கால் பாதத்துக்கு அடுத்து மேல் பாதத்துக்கு வந்துடும். அடி பாதத்தை முடிச்சுட்டு மேல் பாதத்துக்கு வர்றோம். அப்ப மேல் பாதத்துக்கு வரும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ஒவ்வொரு விரலோட இதையும் இங்க இருந்து இங்க மேல ஏத்தணும். அப்படி லேசா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கோங்க. வயசானவங்களா இருந்தா எண்ணெய் பார்த்து செய்யுங்க. ரொம்ப வச்சுட்டு கால் பாதத்துக்கு பண்ணிட்டு பிறகு வலிக்கிறாம டைல்ஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணுங்க. காலுக்கு அடியில ஒரு கார்பெட் ஏதாவது போட்டுக்கோங்க. பழைய யோகா மேட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரப்பர் மேட்டை வந்து கட் பண்ணி வேஸ்ட்னு போடாதீங்க. கட் பண்ணி அடியில போட்டீங்கன்னா எண்ணெய் அதை அப்சர்வ் பண்ணிக்கிடும், கிரிப் கிடைக்கும், கீழே வலிக்கி விடாது. நல்லா தடவிக்கோங்க. எண்ணெய தடவிட்டு நம்ம கால் விரல ஒரு கையை வச்சு, இப்ப நம்ம வலது கால் செய்யணும்னா இடது கையை வச்சு இந்த இதை அப்படி பிடிச்சுக்கணும். நம்மளுடைய வலது கையை வச்சு ஒவ்வொரு விரல் நுனியில இருந்தும் இந்த இடத்துல இருந்து இப்படி ஏற்றி விடணும். 2 விரல் தான் இதுக்குமே, இந்த 2 விரல் தான், மத்த 3 விரல் தனியா இருக்கு. இந்த 2 விரலை வச்சு 10 தடவை செய்யணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த இடத்துல இங்க ஒரு வர்ம புள்ளியும் நம்ம தேய்ச்சி விடுவோம். அதே சமயம் இந்த இடத்துல ஒரு 2 புள்ளி இருக்கும், அந்த புள்ளியும் நம்ம தேய்ச்சி விடுறோம். ரெண்டும் சேர்ந்து இந்த இடத்துக்குள்ள இப்படி பண்ணும்போது வந்துடும். இந்த இடத்துல பேசுற கேக்குதாமா? நான் பேசுறது கேக்குதா? நான் சத்தமா தான் பேசுறேன். அடுத்து இந்த கிளியரா இருக்கு. நல்ல சவுண்ட். ரெண்டாவது விரல்லையும் அதே மாதிரிதான் இந்த இதை இப்படி இழுக்கிறோம். மேல இருந்து இப்படி இந்த கொலுசு போற இடம் வரையும் நம்ம பண்ணணுமா? அங்க இருக்கிறத இவ்வளவு தூரம் இழுத்துடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து மூணாவது விரல் நடு விரலையும் இதே மாதிரி இறக்கணும். இப்படி கேமரா லைட்டா சோ இப்படி மூணாவது விரலையும் என்ன பண்றோம், இதே மாதிரிதான் பண்றோம். இங்க கொலுசு போற இடத்துல இங்க வந்துதான் முடியணும். எல்லா விரலையும் இழுக்கும் போதும் இந்த இடத்துக்குள்ள வந்து நம்ம முடிகிற மாதிரி வச்சுக்கணும். சோ அடுத்தது 1 2 மூணாவது விரல் முடிஞ்சிச்சுன்னா நாலாவது விரல் 9 10. அடுத்து நாலாவது விரல் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து அஞ்சாவது விரல் 1 2 3 4 5 6 7 8 9 10. 5 விரலுக்கு முடிஞ்சிருச்சு. சோ 5 விரல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், மேல இருந்து ஒர்க் என்ன பண்றோம், அந்த 5 விரல் கேப்பையும் நம்ம இழுத்து பிடிக்கணும். இப்படி இழுத்து பிடிச்சு ஒரு பிரஷர் கொடுக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணோம், விரலோட இந்த பகுதிக்கு தான் வந்தோம். ஒவ்வொரு விரலுக்கும் இந்த இடத்துல இந்த விரல் நெகக்கண்ல ஒரு வர்ம பாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த விரல் முடிகிற இடத்துல 2 வர்ம பாயிண்ட் இருக்கும், 2 பாயிண்ட் இருக்கும். சோ இப்ப நம்ம அதுக்கெல்லாம் பண்ணிட்டு இந்த ஜாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த இதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 5 விரலையும் கொண்டு போய் இந்த மாதிரி கொண்டு வரணும். இப்ப வலது கைய வலது காலுக்கு மட்டும் தான் செய்யற மாதிரி இருக்கும், ஏன்னா முன்பகுதியில பண்றோம். இப்படி வச்சு பிரஷர் இப்படி என்ன பண்றோம், இப்படி இழுத்து கொடுக்குறோம். அப்ப உள்ளங்கை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்கும், கொடுத்து இப்படி இழுக்கணும். ஒரு 2 தடவை செஞ்சீங்கன்னா போதும், அதுக்கு மேல தேவையில்லை இந்த இடத்துல. சோ இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய சக்தி ஓட்டம் ஃபுல்லா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து முடியும். காலோடைய கொலுசு போற இடத்துல இங்க வந்து லாக் ஆகும். நம்ம உள்ளங்கையோட இந்த பகுதியை வச்சு இந்த இடத்துல இப்படி அமுக்கி 5 விரலுக்கு நடுவுல விரல உள்ளக்க கொடுத்து இப்படி ஒரு இழு இழுக்கணும்.
இழுத்தோம்னா நம்மளுடைய கால் பாதம் அமைப்பு இப்படி முன்னாடி போறது, பின்னாடி போறது, நெளியறது எல்லாத்தையும் அது வந்து நேராக்கி கொடுக்கும். இப்படி ஒரு அமுக்கம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அழுத்தம், அதாவது ரொம்ப வலிங்கிறது இல்ல, ஒரு அழுத்தம் கொடுக்குற ஒரு உணர்வு நம்மளுக்கு வரணும். இந்த இது அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, கையை ரெண்டையுமே இங்க வச்சு இந்த மணிக்கட்டு கொலுசு போடுற இடத்துல அங்க இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? சோ இது கால் பாதத்துக்கு உண்டானது. இப்ப இந்த இது முடிஞ்சிருக்கு. சோ இந்த அளவுக்கு இது முடிஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்த விஷயம் அப்படிங்கும்போது மேல கால் பாதத்துடைய மேல் பகுதி பார்க்கற முன்னாடி கால் பாதத்துடைய மடிச்சிட்டு இருக்கனால நம்மளுடைய கால் பாதத்துடைய அடிப்பகுதியை முடிச்சுட்டு நம்ம மேல் பகுதி பார்ப்போம். இந்த பக்கம் காலுடைய பின்பகுதிங்கும் போது நம்ம எங்க எடுக்கிறோம்? குதிங்காலுடைய பின்னாடி வருது பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்து மேல ஏத்தணும். குதிங்களுடைய பின்பகுதியில இருந்து நம்ம மேல ஏத்தும் போது நம்மளுக்கு வர்ற பாயிண்ட். சோ குதிங்கால்ல இருந்து கரெக்டா எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடம் குதிங்காலுடைய, இருங்க ஒரு செகண்ட் நான் காமிக்கிறேன். குதிங்காலுடைய இந்த பாயிண்ட், இந்த இது ஜாயிண்ட் ஆகுது பாத்தீங்களா, இந்த ஜாயிண்ட் ஆகிற இந்த இடத்துல இருக்கும். கை கட்டை விரலை வச்சு இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுங்க. 1 2. என் கையில நான் ஒரு கேமரா பிடிச்சிட்டு நான் பண்றதுனால ஒரு கை பண்றேன். நீங்க 2 விரல் வச்சுமே இந்த இடத்துல பண்ணலாம். கரெக்டா நம்மளுடைய கால் பாதம் முடிஞ்சு இந்த இடத்துல எலும்பு ஸ்டார்ட் பண்ற இடத்துல கொடுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து அப்படியே மேல கொண்டு வந்தோம்னா கால் கொலுசு போற இடம் கட்டு வரும் பாத்தீங்களா, பேண்ட் போட்டோம்னா பேண்ட் முடிகிற இடம், இந்த இந்த இடம், இந்த பாயிண்ட், இந்த இடத்துடைய இந்த நரம்பு, இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து இங்க இருந்து மேல, கீழ இருந்து தான் மேல கொண்டு போறோம். இந்த இடத்துல கொண்டு போய் நம்மளுடைய கரெக்டா நடு கெண்டச்சதையோடைய முட்டிக்கு அடியில இருக்கிற இடமும் இந்த இடத்தையும் வச்சு நடுவுல எடுக்கிறோம். நடுவுல ஒரு பாயிண்ட். நம்மளுக்கு கால்வலி வந்தா இங்க தானே இருக்கும், நரம்பு குறைக்கலுக்குதுன்னு சொல்லுவாங்களா, மசில்ஸ் கிராம்ஸ், அதுவும் வந்தா இங்க தான் இழுக்கும். ஸோ இங்க இருந்து தான் கீழே இருந்து தான் அதை எடுக்கணும். கரெக்டா பாயிண்ட் வந்து சென்டர் பாயிண்ட் அவர் ஒரு காலுக்கு. ஆனா கீழே இருந்து நம்ம நரம்பு என்ன பண்றோம், இப்படி தடணும். முடிஞ்ச அளவுக்கு 2 கையை வச்சு இந்த இடத்துல ட்ரை பண்ணுங்க. எனக்கு கையில போன் இருக்கு, அதனால நான் ஒரு கையை வச்சு ட்ரை பண்றேன். 2 கையை வச்சு ட்ரை பண்ணுங்க. 1 கீழ இருந்து மேல ஏத்துங்க. 2 3 4 5 6 7 8 9 10. பின்னாடி வந்து எப்படிங்களேன், ஒரு ஸ்டெப் செஞ்சுட்டோம். இதுல 2 ஸ்டெப் இருக்கும். இங்க வந்து நினைப்போம் இது எப்படிங்க, இன்னொரு ஒரு ஸ்டெப் இருக்கு. 2 கை வச்சுதான் நம்ம செஞ்சாகணும். 2 கை வச்சு செய்யும் போது நம்ம என்ன பண்றோம், கை அடியில வச்சு பிடிச்சிட்டு இந்த இடத்துல இருந்து 2 விரலை வச்சு பண்றோம். இப்படியே ஒவ்வொரு இடமா இந்த இடத்த அமுக்கி அமுக்கி கொடுத்து மேல முட்டிக்கு அடியில வரை இருக்கிற சதை வரையும் நம்ம ஏத்தி கொடுக்கணும். தெரியுதா உங்களுக்கு? இங்க இருந்து ஆரம்பிச்சு கீழ இருந்து ஆரம்பிச்சு உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி 2 கையுமே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி கீழ இருந்து ஆரம்பிச்சு இப்படி மேல ஒவ்வொரு இதா பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சேர்ல உட்காந்தீங்கன்னா இன்னும் வசதியா இருக்கும் செய்யறதுக்கு. 2 கை கட்டை விரலையும் யூஸ் பண்றோம். 2 கை கட்டை விரலோட நுனிப்பகுதியும் யூஸ் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணி பண்றோம். இப்ப ஆக்சுவலா நான் ட்ரெஸ்க்கு மேல செய்யறேன், நீங்க செய்யறதா இருந்தா உள்ளக்க செய்யும் போது எண்ணெயை தடவிட்டு இந்த இடத்துல செய்யுங்க. அப்படிதாம்மா, கீழ இருந்து மேல் நோக்கி தான் இது கொண்டு போனோம். 10 தடவை செய்யணும். கீழ இருந்து மேல வர்றது 1, அடுத்து மறுபடியும் கீழ இருந்து மேல, இப்படியே ஒரு 10 தடவை இந்த இடத்துல இருந்து மேல ஏத்தி ஏத்தி செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு முட்டி மேல வரையுமே நீங்க கொண்டு வரலாம். இப்ப நம்ம 5 தடவை செஞ்சிருக்கோம், இது 6வது தடவை செஞ்சிட்டு இருக்கோம். 6, அடுத்து 7வது தடவை மேல ஏத்தி செய்யுங்க. நல்லா 2 விரலை வச்சு உங்களால எவ்வளவு தூரம் முடியுமோ அழுத்தம் கொடுங்க. இந்த சதையை, முன் சதையை நம்ம வேகமா அழுத்தம் கொடுக்கலாம், பின் சதையை ஈஸியா இருக்கும். இன்னும் 2 தடவை தான் செய்யணும். இன்னும் ஒரு தடவை செஞ்சிடலாம். செஞ்சிட்டீங்களா? இதுதான். இப்ப உங்களுக்கு இந்த இடத்துல வலி வந்து கம்மியா இருக்கும்.
அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப்பா கையை வச்சு என்ன பண்றோம், இந்த இடத்த நல்லா அமுக்கி இப்படி மசாஜிங் பண்ணிக்கிறோம். கட்டவல் வந்து அடியில போயிடணும். இந்த சதையை மட்டும் அமுக்கி சும்மா ஒரு 2-3 தடவை அழுத்தி கொடுத்துருக்கோம்ல, அந்த இதுக்காண்டி இப்படி மசாஜிங் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல 3 ஸ்டெப் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இப்படி மேல ஏத்தி அமுக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுத்துருக்கேன், சென்டர் பாயிண்ட்ல வச்சு. அடுத்து இங்க இருந்து இங்க மேல அமுக்கி அமுக்கி போகணும்னு சொல்லி 2 கைட்டு இப்படி ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்டெப். 3வது ஸ்டெப் அந்த அழுத்தி இருந்த வலி போறதுக்கு மசில்ஸ் வந்து இப்படி லூஸ் பண்ணி விடுறதுக்கு ஒரு ஸ்டெப். 3மே 10-10 எடுங்க, இல்ல 5-5 எடுத்துக்கோங்க, உங்களுடைய கன்வென்ட் தான். 3 ஸ்டெப் இந்த இடத்துல வரும். அதுக்கடுத்து என்ன பண்றோம், நம்மளுடைய முட்டிக்கு அடியில இருக்கிற உள் சதை காலை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சேர்ல செஞ்சீங்கன்னா நல்ல கேப் கிடைக்கும். தரையில செய்யறதை விட எண்ணெயை வச்சு முட்டிக்கு அடியில மடக்கியே வச்சுக்கோங்க. நம்ம கால் முட்டி எல் ஷேப்ல இருக்கட்டும், மடக்கியே வச்சுக்கோங்க. முட்டிக்கு அடியில இந்த பாயிண்ட் வரும், மடக்கி வச்சோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு வலி வரும், தொடையில ஒரு வலி வரும், கரெக்டா இந்த இடத்துல ஒரு வலி வரும். அந்த இடத்துல நம்ம பண்ணணும். அந்த இடத்துல இங்கேயும் வலி இருக்கும், அதே மாதிரி பின்பகுதியில அடியிலையும் அதே பாயிண்ட்ல அடியிலையும் வலி இருக்கும். முட்டியோட சைடு இந்த முட்டி இருக்கா, முட்டிக்கு இந்த பக்கத்துல வர்றது உள்தொட வெளித்தொட 2 இடத்துலயுமே ஒரு பாயிண்ட் இருக்கும். அங்க 2 சதையிலுமே பிடிப்பு வரும். காலை மடக்கி வச்சாலோ காலை நீட்டி மடக்கும் போதோ நம்மளுக்கு வயசானவங்களுக்கோ இல்ல முட்டி சம்மந்தப்பட்ட வலி இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல வலி இருக்கும். அப்ப இந்த இடத்துலயும் கை வைக்கணும், இங்க அடியிலையும் கை கொடுக்கணும். சப்போர்ட்டுக்கு கை கொடுத்து இந்த இடத்துல இப்படி ஒரு அமுக்கி ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. சோ இங்க பண்ணியாச்சு. அடுத்து வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய உள் சதைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, தொடையோட உள் சதை இந்த இடத்துக்குள்ள கொண்டு வர்றோம். இங்க இருந்து இப்பயும் நம்ம என்ன பண்றோம், கீழ இருந்து தான் மேல் நோக்கி இழுக்கிறோம். ஒரு நரம்பு பாயிண்ட் கையை வந்து கரெக்டா அப்படி தொடையில வைங்க, வச்சு 4 விரல வச்சு இந்த இடத்துல பிடிச்சீங்கன்னா இங்க ஒரு சதையில நம்மளுக்கு வலி உணர்வு இருக்கும். அந்த இடத்த அப்படியே மேல இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழுத்தம் கொடுத்து மேல கொண்டு வாங்க. அடுத்து மேல இருந்து கீழே கொண்டு வாங்க. இந்த இடத்துல உள்தொடையோட பகுதி நம்ம கையை இப்படி வச்சு பண்ணணும். நல்லா நம்மளுடைய காலும் நம்மளுடைய இடுப்பு பகுதி வயிறு உள்பத இருப்பதீங்களா, நெறி கட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, உள் சதையில நெறி கட்டுறது பதால கட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது வரைக்கும் உள்ளக்க வரையும் கொண்டு போகணும். அந்த இடம் வந்து முக்கியமான யூரின் ட்ராக் இருக்கக்கூடிய ஒரு நரம்பு பகுதி. இந்த இடத்துல நம்ம தேய்ச்சி விட்டோம்னா யூரின் இன்ஃபெக்ஷனும் இருக்காது. யூரின் நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு சென்சேஷன் ஆகும் பாத்தீங்களா வயசானா, அந்த இதெல்லாம் குறையும். கால் தொடப்பகுதியில வந்து நல்லா வலி குறையும். சோ நம்மளுடைய உள் தொடைன்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய பிரைவேட் பாயிண்ட் ஜாயிண்ட் ஆகிற இடம். அது வரைக்கும் என்ன பண்ணணும், 4 விரல் வச்சு இந்த 4 விரல் வச்சு அந்த இடத்த அமுக்கி அமுக்கி எடுக்கணும். கட்டை விரல் அந்த இடம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. 4 விரலை வச்சு சதையை என்ன பண்ணணும், நல்லா எவ்வளவு தூரம் உங்களால அமுக்க முடியுமோ அமுக்கி அந்த இடத்த 10 தடவை கீழே இருந்து மேல, மேல இருந்து கீழேன்னு 10 தடவை நல்லா ப்ரெஷர் கொடுத்து எடுங்க. அந்த இடத்துல உங்களுக்கு வலி குறையும். முக்கியமா பெண்களுக்கு இந்த இடத்துல வலி வரும். இந்த இடத்த அமுக்கி தேய்க்க தேய்க்க அந்த வலி குறையும். பெண்களுக்கு ஒரு பக்கம் கர்ப்பப்பைக்குரியதும் ஒரு பக்கம் யூரின்குரியதும் யூரின் ட்ராக் சிறுநீரக பைக்குரிய நரம்பும் இருக்கும். சோ இதை தேய்க்கும் போது உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். இந்த ஒரு இதை முடிச்சிட்டிங்கன்னா உள்ளக்க இருக்க பின்பகுதி காலோட பின்பகுதி மசாஜிங் வந்து முடியுது. காலுடைய பின்பகுதி மசாஜிங் முடியுது. ஒரு செகண்ட், நான் என்னுடைய ஃப்ரண்ட் கேமரா கொண்டு வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்டுறேன். சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்துக்கும் புரியுது இல்ல? ஓகேனா ஒரு குட்டி மெசேஜ் மட்டும் போடுங்க. புரியுது இல்ல? உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியுதுல? ஓகே. இப்ப முன்பகுதி காலுடைய பின்பகுதிக்கு நம்ம மடக்கி வச்சு ஃபுல்லா செஞ்சோம். இப்ப இதே இது காலுடைய முன்பகுதிக்கு நம்ம செய்ய போறோம். காலுடைய முன்பகுதிக்கு பண்ண போறோம். சோ எவ்ரிவன் ஓகே. தேங்க்யூ மேம், எல்லாருமே மெசேஜ் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. இப்ப முன்பகுதிக்கு செய்ய போறோம். இந்த பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குள்ள வர்ம புள்ளியோட பெயர் வந்து நேம் வந்து உங்களுக்கு கடைசியா நான் நேம் சொல்லுவேன். இந்த கோர்சஸ் முடியும் போது உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட்ல எங்கெங்க வருதுங்கிறத ஒரு பேப்பர் சார்ட் உங்களுக்கு கோர்சஸ் முடியும் போது மொத்தமா உடம்புல எங்கெங்கெல்லாம் பார்த்தோங்கிறத மொத்தமா உங்களுக்கு ஒரு சார்ட் கொடுப்போம். ஓகேவா? இப்ப இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி மசாஜ் பண்ணிக்கோங்க. இருங்க, இப்ப அடுத்து ஃப்ரண்ட் இதுக்கு மாத்தி விட்டுறேன் நான்.
இப்ப ஃப்ரண்ட்ல நம்ம கீழே கால் பாதத்துல இருந்தா ஃப்ரண்ட்ல எடுக்கிறோம். சோ இந்த இடத்துல 3 பாயிண்ட் கரெக்டா நம்ம கொலுசு போற இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த எலும்பு 2 எலும்பு ஜாயிண்ட் ஆகிற இடம், இந்த 2 எலும்பு நடுவுல இது 3 ஒரு பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்ல இப்படி 3 விரல வச்சு இப்படி பிரஷர் கொடுங்க. 1 2 3. கால் வெளியே நீட்டிக்கோங்க. கால் குத்துக்கால் வைக்க முடிஞ்சா குத்துக்கால் வைங்க, இல்ல சேர்ல உட்காந்து காலை கீழே வச்சுக்கோங்க, இல்ல கீழே அவ்வளவு தூரம் குனிய முடியாதவங்க சேருக்கு கீழே ஒரு குட்டி ஸ்டூல் போட்டுக்கோங்க. ஸ்டூல் போட்டு இப்படி வைங்க. ஒரு இதுவும் 10, ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம 10 எடுக்கிறனால இதுவும் 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. சோ இது அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா, எப்படி நம்ம கெண்டச்சதுல பின்னாடி வந்து நம்ம நடு பாயிண்ட் பிடிச்சோம் காலுக்கு பின்னாடி, அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து முட்டிக்கு இந்த இடம் வரைக்கும் உள்ள பாயிண்ட்ல நடு பாயிண்ட் கரெக்டா நடுவுல பிடிக்கணும். இந்த இடத்துல ஒரு பிரஷர் கொடுங்க. இங்கேயும் நம்ம கையை வச்சு 1 2 3 4 அழுத்தம் தான் கொடுக்குறேன், ரொட்டேஷன் கொடுக்கல. 5 6 7 8 9 10. இந்த இடத்துல நம்ம பிரஷர் கொடுக்கும் போதும் நம்மளுக்கு என்ன ஆகும், பிளட் சர்க்குலேஷன் பம்பிங் மேலையும் கீழையும் போகும். கால்ல வலி இருக்கிறவங்க இந்த இடத்துல பிரஷர் கொடுக்க அவங்களுக்கு அந்த கால் வீக்கம் வலிலாம் வரும். இது இந்த இதோடைய அப்படியே சைட் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. உங்களுக்கு தெரியறக்காண்டி இந்த இடத்துல எப்படின்னு அழுத்தம் கொடுக்குறேன், ரொட்டேஷன்ஸ் கொடுக்கல. திரும்ப சொல்றேன், ரொட்டேஷன் கிடையாது, அழுத்தம். கரெக்டா இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்து அதுக்கு சைடுல எப்படி அழுத்தம், இந்த பாயிண்ட்ல அழுத்தம். இங்க அடுத்தது நம்ம மேல ஏத்துறோம். இப்ப இங்க இருந்து முட்டியோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். கரெக்டா முட்டியோட இந்த எலும்பை வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த முட்டியோட எலும்பும் காலோட இந்த எலும்பும் முட்டியும் ஜாயிண்ட் ஆகிற இடம் துருத்திக்கிட்டு நிற்கும். இந்த இடத்துல கரெக்டா கை வச்சு பாருங்க. இந்த இடத்துல யானையோட முகத்துக்கு வரும் பாத்தீங்களா, தும்பிக்கையும் மேல ஜாயிண்ட் ஆகும்ல, அந்த பாயிண்ட் இது. இந்த கரெக்டா இந்த இடத்துல வச்சு ஒரு அழுத்தம் கொடுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. முடிஞ்சுச்சா? அடுத்தது வந்து முட்டியை மடக்கி வச்சு முட்டிக்கு மசாஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெளிவா இருக்கும். அதே மாதிரி அடுத்த நடு பாயிண்ட் இங்க இருக்கு. இது நடு பாயிண்ட். தனியா இந்த எலும்பு வந்து சிரட்டை எலும்புன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி தேங்காய் சிரட்டை இருக்குமோ சில்லு, அந்த சிரட்டை சில் மாதிரி இந்த இடத்துல இருக்கும் ரவுண்டா. இந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட் நடு சென்டர் பாயிண்ட். இந்த பாயிண்ட மையமா வச்சு இங்க 2 புள்ளி மேல 2 புள்ளி இருக்கு. மொத்தம் 5 பாயிண்ட் இந்த இடத்துக்குள்ள வரும். நான் கை விரல் வச்சு காமிச்சிருக்கேன். 5 பாயிண்ட் நடு சென்டர், இங்கிட்ட 2 புள்ளி, இங்கிட்ட கோலம் போடுறதுக்கு எப்படி புள்ளி இருக்கும் சைட்ல, அதே மாதிரி இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும். 5 பாயிண்ட். இந்த 5 பாயிண்ட்டுக்குள்ள நம்ம வந்து ரொட்டேஷன்ஸ் மொத்தமா எடுக்கிறோம். இப்ப பாயிண்ட் உங்களுக்கு நோட் பண்ணி காமிச்சிட்டேன். சென்டர் பாயிண்ட ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், பிரஷர் கொடுக்குறோம். ஆள்காட்டி விரல் வச்சுதான் பண்றோம். கட்டை விரல் வச்சு இதை அமுக்கணும்னா ரொம்ப வலிக்கும், அதனால இதை வச்சுதான் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப இந்த இடத்துல 2 பாயிண்ட் 4 பாயிண்ட் காமிச்சேன்ல. சோ இந்த 4 பாயிண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, கையை வச்சு இப்படி ஸ்டிமுலேட் பண்ணணும். 1 2 3 4 5 6. இந்த 4 விரலையும் பின்னாடி பிடிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு grip கிடைக்கும். 7 8 9 10. சோ பண்ணியாச்சா? அடுத்து கையை வச்சு நல்லா முட்டிக்கல இப்படி தேய்ச்சி விடணும். எண்ணெய் வச்சு தேய்ங்க. நல்லா இப்படி எண்ணெய் வச்சு தேய்ச்சிட்டு நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. சைடு மசில்ஸ் முட்டியோட சைடை நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணிட்டு கை 2 கட்டை விரலையும் முட்டிக்கு மேல டாப்ல வைங்க. டாப்ல ஒரு பாயிண்ட் இருக்கு, டாப்ல வைக்கணும். இப்போ முட்டியோட லாஸ்ட் பாயிண்ட், முட்டியோட சென்டர் பாயிண்ட் கீழே மேல இந்த இடத்துல 2. சோ இப்ப மேல டாப் பாயிண்ட், இந்த டாப் பாயிண்ட்ல வச்சு கீழே இப்படி இறக்கி விடணும். இது 10 கவுண்ட். முட்டியோட டாப் பாயிண்ட் இதா இருக்கு, இங்க இருந்து இங்க கீழே இறக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. யாருக்காவது இந்த மாதிரி உட்கார்ந்து செய்ய முடியாது, எனக்கு காலை நீட்டி தான் என்னால செய்ய முடியுங்கிறவங்க காலை நீட்டி கூட இந்த இடத்துல முட்டிக்கு பண்ணிக்கோங்க. டெய்லி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது இப்படி செய்யலாம். ஆனா முட்டி வலி இருக்கிறவங்க நைட்டு படுக்கும் போது இப்ப நான் சொல்லி கொடுத்தேன் பாத்தீங்களா, முட்டிக்கு இதே மாதிரி காலை நீட்டி நல்லா எண்ணெயை தேய்ச்சிட்டு படுங்க. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த சென்டர் பாயிண்ட் இப்படி கையை வச்சுட்டு கை 4 விரலையும் பின்னாடி முட்டிக்கு அடியில கொண்டு போறோம்.
முட்டிக்கு அடியில கொண்டு போய் இந்த 4 விரலையும் முட்டிக்கு அடியில இருந்தும் சதையை என்ன பண்றோம் மேல இழுக்கணும். முட்டிக்கு மேல பண்ணிட்டோம்ல, இது அடியில குடியும். இப்படி லேசா காலை சாய்ச்சி வச்சுக்கோங்க, உங்களால செய்யறது ஈஸியா இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப முட்டிக்கு நம்ம முடிச்சிட்டோம். இப்ப கையை என்ன பண்றோம், டோட்டலா முன்னாடி பின்னாடி போய் நம்ம மசாஜிங் கொடுக்குறோம். ஒரு 10 கவுண்ட். 1 2 3. இது ஆனா மேல இருந்து நான் கீழே இறக்குறேன், கவனிச்சுக்கோங்க. ஒரு சில இதை கீழ இருந்து நான் மேல ஏத்துவேன், ஒரு சில இதை மேல இருந்து கீழே இறக்குவேன். 7 8 9 10. அவ்வளவுதான். சோ இதான் நம்ம முட்டிக்கு உண்டானது. இதே இது இப்ப அடுத்தது கொஞ்சம் தொடைக்கு உண்டானது நம்ம செய்ய போறோம். சோ தொடைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுடைய வர்ம பாயிண்ட்ல தொடைக்கு மேல வந்து கரெக்டா எப்படி நம்ம முட்டிக்கு நடுவுல ஒரு பாயிண்ட் எடுத்தோம் பாத்தீங்களா, அங்கேயும் இங்கேயும் சேர்த்து ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா அதே மாதிரி முட்டிக்கு மேல இங்க இருந்து நம்மளுடைய தொடையோட ஜாயிண்ட் ரெண்டுக்கு நடுவுல ஒரு பாயிண்ட் எடுங்க. இந்த பாயிண்ட்ல இப்படி பிரஷர் காலை மடக்கி வச்சு இந்த இடத்துல இப்படி ஒரு பாயிண்ட் 2 கட்டவரலே சொல்றாங்க அப்படின்னா, கால் தொடவலி, கால் வலி, இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கு முதற்கொண்டு இந்த இடத்துல அமுக்கும் போது அங்க இருக்கிற வலி குறையும். இங்க இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இதுதான் அந்த சென்டர் பாயிண்ட். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு சைட்ல இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கு. 2 விரலை வச்சு இங்க இருக்கிற கை கட்ட விரலை வச்சு இதுக்கு பண்ணணும். சைட்ல இப்ப நம்ம சென்டர் பாயிண்ட் எடுத்தோம் பாத்தீங்களா, அதுல இருந்து இப்படி கையை விரிச்சிங்கன்னா இங்க வந்துடும். 1 2 3 4 5. இதுக்கு நான் இப்படி அமுக்கி ரொட்டேட் கொடுக்குறேன். 5 6 7 8 9 10. இந்த இடத்துல நம்மளுக்கு நல்லா சதப்பகுதி இருக்கும், அதனால நம்ம 2 விரலை வச்சு அமுக்கி இப்படி ரொட்டேஷன் கொடுக்குறோம். இதுக்கு ரொட்டேஷன் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இப்படி அமுக்குறோம். அடுத்தது இந்த இடத்துல இருந்து மேல் நோக்கி உள்ள கிழக்கும் போது நம்மளுடைய உள்ளக்க பதாளம் சொல்லக்கூடிய இந்த உள்ளக்க தை மசில்ஸ் அதுவும் அதே மாதிரி சைட்ல இருக்கக்கூடிய தொடையும் சேர்த்து நம்ம கொடுக்குறோம். இதுக்கும் இதே மாதிரிதான் 2 கட்ட விரலையும் வச்சு நடுவுல கொடுக்குறது. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து இதோட மேல் பகுதி தொடையோட இடுப்பு பகுதிக்கு வந்துடுறோம். இங்க ஜாயிண்ட் ஆகும் பாத்தீங்களா, இந்த இடத்துல இடுப்பு எலும்பு இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதுல, இந்த இடத்துல கொண்டு வந்து கையை பின்னாடி இருந்து முன்னாடி இப்படி இறக்கி கொடுக்கும். கரெக்டா நம்மளுடைய இந்த இடம் கையோட இந்த பாயிண்ட் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவோம். இங்க இருந்து இப்படி இறக்கி கொடுக்கணும். இது வந்து உட்கார்ந்துட்டு செய்யறத விட நின்றுட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கும். உங்களுக்கு தெரியறக்காண்டி நான் உட்கார்ந்துருக்கேன், ஆனா இந்த இடத்துல வந்து நின்றுட்டு செய்யணும். இங்க கரெக்டா இந்த இடுப்போட பின்பகுதி பட்டக்ஸ்ல இருந்து இந்த இடத்த இப்படி நல்லா இறக்கி இப்படி கீழே இறக்கணும். இந்த ஜாயிண்ட் வரும் நம்மளுக்கு. நின்னீங்கன்னா கரெக்டா தெரியும். இந்த இடத்துல நின்னு செய்யும். நின்னுட்டு நான் செஞ்சு காமிக்கிறேன். நம்மளுடைய இடுப்பு பகுதி ஜாயிண்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து நம்மளுடைய உள்ளங்கை இப்படி வச்சு இப்படி இறக்கி கொடுக்குறோம். இங்க வரைக்கும் நம்மளுக்கு இறக்க முடியும். இந்த எலும்பு ஜாயிண்ட வந்து இப்படி இறக்குறோம். இப்படி இறக்கும் போது நம்மளுடைய இடுப்பு எலும்பு தூக்கிக்கிட்டோ இல்ல இன்பேலன்ஸ் அப்படி இருந்தா நம்ம நடக்கும்போது சாஞ்சி சாஞ்சி நடக்கிறதோ இல்ல அந்த மாதிரி இருக்கும். சோ இந்த பட்டக்ஸ் தூக்குறது இந்த எல்லாத்தையும் பெல்விக் போன் சொல்லுவாங்க. இந்த இடத்த ஃபுல்லாவே என்ன பண்றோம், கரெக்ட் பண்றதுக்கு இந்த இடத்த இங்க இருந்து எடுக்கணும். கரெக்டா கை கட்டவரல வச்சு உங்களுக்கு பாயிண்ட் காமிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து இப்படி தேய்ச்சி விட்டு இப்படி இறக்கும். வலது பக்கத்துக்கு நம்ம செஞ்சிட்டு இருக்கோம், இதே மாதிரி இடது பக்கம் இருக்கும். இப்படி தேய்ச்சி இறக்குறோம். பின்னாடி இருந்துதான் முன்னாடி எடுக்கணும், முன்னாடி இருந்து பின்னாடி இதுக்கு எடுக்க கூடாது. பின்பகுதியில இருந்துதான் முன்பகுதிக்கு இதை கொண்டு வரும். இப்படி நம்ம இந்த இடத்த தேய்க்க தேய்க்க நம்மளுக்கு வயிறு தொங்குனாலும் வயிறு உள்ளக்க போகும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். இங்க கடைசி தேய்க்கிறோம். கீழ இருந்து கால்ல மேல இருந்து கீழே வரையும் கொண்டு வந்து இந்த இடத்துல தேய்க்கிறோம். தேய்ச்சிட்டு கையில நல்லா எண்ணெயை தேய்ச்சிட்டு இதை ஃபுல்லா என்ன பண்ணிடலாம், காலை கீழே நோக்கி இறக்கி இப்படி நல்லா தேய்ச்சி உட்காந்துக்கோங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு காலுக்கு. ஓகே, புரியுதா உங்களுக்கு? கால்ல ஃபுல்லா மடக்கி நம்ம என்ன தேய்க்கிறது, இடுப்புல இருந்து கீழே வரைக்கும் தேய்க்கக்கூடிய முக்கியமான வர்ம பாயிண்டோட
சொல்லியிருக்கேன். அந்த வர்ம பாயிண்ட்டை நீங்க கொஞ்சம் தப்பா அழுத்தினாலும் ஆக்சுவலா இதுல வந்து எந்த விதமான பிரச்சனைகள் வராது. சைட் எஃபெக்ட் வராது. அந்த மாரி ஒரு சில வர்ம புள்ளிகள் மட்டும் தான் உங்களுக்கு கிளாஸஸ்ல சொல்லியிருக்கோம். அதனால தயவுசெய்து நீங்க பயப்படாம, நம்ம தப்பா செஞ்சுட்டா வேற எங்கேயாவது நரம்பு அழுத்தி வலிச்சிருமோ, எதுவும் செஞ்சிருமோங்கிறதுல நீங்க பயப்படவே வேண்டியதில்ல. முக்கியமான வர்ம புள்ளிய மட்டும் அதுவும் உங்களுக்கு இந்த இது தப்பா செஞ்சீங்கனாலும் வலி வராது அப்படிங்கிற இடத்த மட்டும் தான் உங்களுக்கு நாங்க சொல்லிக் குடுத்துருக்கோம். இத நீங்க நல்லா பிரஷர் குடுத்து நீங்க டெய்லி ரெகுலரா கால்வலி இருக்கிறவங்க நான் சொல்லிக் குடுத்த மாரியே நீங்க ரெகுலரா எண்ணெய் நைட்டு தேய்ச்சுட்டு காலையில வெந்நீர் ஊத்தி குளிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல காலையில எண்ணெய் தேய்ச்சுட்டு வெந்நீர் ஊத்தியும் குளிக்கலாம். இல்ல வாரத்துல 2 நாள் நாங்க 1 நாள் குளிக்கிறோம், எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறோம் அப்படின்னா, அவங்க இந்த மாரி பொசிஷன்ல கால வந்து எண்ணெய் தேய்ச்சு குளிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பழகும்போது டைம் எடுக்கிற மாரி இருக்கும். அடுத்து ரெகுலரா பண்ண பண்ண உங்களுக்கே வந்து என்ன ஆயிரும், ஈஸியா புரிஞ்சிரும். செய்யறதுக்கும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. கன்டினியூ பண்றதுக்கு வேகமா செஞ்சுருவீங்க. அதே மாரி கவுண்ட் எடுத்தீங்கன்னா, கீழ இருந்து நான் கவுண்ட் குடுத்துருக்கேன். ஒவ்வொரு கவுண்ட்டும் எப்படி அப்படின்னா 10னா 10 மேக்ஸிமம் ஒத்தப்படையில எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புரியறக்காண்டி இன்னைக்கு 10 கவுண்ட் நான் சொல்லியிருக்கேன். நீங்க செய்யறதா இருக்கும்போது 7ல இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஸ்டிமுலேட் பண்றதுக்கு 7, 9, 11, 21, 14 இல்ல 21 எடுத்துக்கலாம். உங்களுடைய வலிய பொறுத்து உங்களால எவ்வளவு தூரம் பிரஷர் கொடுத்து செய்ய முடியுமோ அதுக்கேத்த மாதிரி கவுண்ட் எடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு இவ்வளவுதான்ப்பா முடியும் அப்படின்னா 7 கவுண்ட்லயே ஆரம்பிச்சுக்கோங்க. ஒவ்வொரு இடத்துலயும் 7 தடவை பிரஷர் கொடுங்க. எந்த இடத்துல எல்லாம் ரொட்டேட் பண்ணணும்னு சொல்றேனோ அந்த இடத்துல கை கட்ட விரலோ இல்ல ஆள்காட்டி விரல வச்சு ரொட்டேஷன் கொடுங்க. எந்த இடத்துல எல்லாம் கை கட்ட விரல வச்சு அமுக்கணுமோ அமுக்கி கொடுத்துருங்க. அமுக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி ஒரு அமுக்கி இப்படியே ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். அந்த ப்ரெஷர் வந்து எப்படின்னா இப்ப ஆணியை அடிக்கிறோம் அப்படின்னா ஆணியை வந்து அமுக்கி அடிக்கும்போது ஒரு ப்ரெஷர் ஆகும் பாத்தீங்களா, அதுக்கு கொடுக்குற ப்ரெஷர் இது. ரொட்டேஷன்ஸ் அப்படின்னா கட்டவரல வச்சு இப்படி அழுத்தி நான் ரொட்டேஷன்ஸ் கொடுப்பேன். அந்த பாயிண்ட் அழுத்தி இவ்வளவு சதை இருக்கிற இடத்துல எல்லாம் அமுக்கி ரொட்டேஷன் கொடுப்பேன். சதை இல்லாத இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவேன், அமுக்கு மட்டும் செய்வேன். ஆனா உங்களுக்கு கேமரால தெரியணுங்கிறக்காண்டி அந்த ப்ரெஷர் கொடுக்கறது ரொட்டேஷன் மாதிரி தெரியும், ஆனா ரொட்டேஷன் கிடையாது. அதை திரும்பவும் சொல்றேன், அதை கவனிச்சுக்கோங்க. நான் சொல்லிப்பேன் ஒரு இடமும், அதை கவனிச்சுக்கோங்க. சோ இந்த இதெல்லாம் நம்ம ப்ரெஷர் கொடுத்து பண்ணும்போது நம்மளுக்கு பெயின் நல்லாவே குறையும். இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்ல வந்தவங்க கிட்டத்தட்ட நான் 1 இயரா இதுல கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் இந்த இதுல மசாஜிங் அவங்களே செல்ஃப் மசாஜிங் வரும் பாயிண்ட் டைப் பண்ணி எடுத்து இதுல இருந்து ரெக்கவரி ஆயிருக்காங்க. அவங்களுமே நீங்க நீங்களுமே கமெண்ட் கொடுக்கலாமா நீங்களுமே. சோ இதுக்கு முன்னாடி ரெக்கவரி ஆனவங்க உள்ள இந்த இதுக்கு மெசேஜ் நீங்க ஃபுல்லா ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்ல இருக்கிறவங்க, இந்த குரூப்ல வர்றவங்க, ஏற்கனவே வந்தவங்க இந்த மாதிரி நாங்க வந்து இது செய்யும் போது எங்களுக்கு இந்த வழி போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா புதுசா வர்றவங்களுக்கும் நல்லா அவங்க ஓகேங்கிறத அவங்க மனசுல ஏத்துக்கிட்டு செய்வாங்க. ஏன்னா இது வந்து புதுவிதமான ஒரு ஆக்சுவலா இது பழைய கலை தான். நம்ம திருப்பி நம்ம புதுசா மாத்தி கொடுக்கும்போது எல்லாருக்குள்ள ஒரு பயம் இருக்கும். நம்ம எங்கேயாவது தப்பா நரம்பு அழுத்திட்டாங்கன்னா வேற எதுவும் நம்ம செஞ்சிருமோன்னு ஒரு பயம் இருக்கும். இதுல நீங்க பயப்படவே வேண்டியதுல உங்களுக்கு இந்த இடத்துல அமுக்கும் போது வலி குறையும் நாங்க சொல்லியிருக்கோம். கொஞ்சம் மாத்தி அழுத்தினாலும் இதனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட் கிடையாது. அந்த அளவுக்கு பார்த்துதான் உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். இதுல முக்கியமான பாயிண்ட் எல்லாம் நான் சொல்லவே இல்லை. உங்களால செய்யவும் முடியாது. பின்னாடி நம்மளுடைய சயாட்டிகா நர்வ்ஸ்க்கு உண்டான முக்கியமான பாயிண்ட் நமக்கு மேல்ல இருக்கக்கூடிய பட்டாக்ஸ் பாயிண்ட்ல வரும். அந்த இதெல்லாம் நான் சொல்லலை. ஏன்னா உங்களால ப்ரெஷர் கொடுத்து செய்யவும் முடியாது. அது தப்பா செஞ்சா கஷ்டம். அதனால அதெல்லாம் சொல்லல. ஆனா அதனால ஏற்படக்கூடிய நம்மளுடைய கெண்டச்சதையில இருக்கிற வலி இருக்கு பாத்தீங்களா, அந்த பாயிண்ட்டுக்குரியது ஃபுல்லா நான் சொல்லியிருக்கேன். அந்த பாயிண்ட்லாம் நீங்க ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வலி இருக்காது. வெளியில போறோம் வர்றோம் ரொம்ப நேரம் நிக்கிறோம் நடக்கிறோம் எல்லாம் செய்யறோம். அப்ப நம்மளுக்கு வீட்டுக்கு வந்தோடனே என்ன ஆகும், நம்மளுக்கு மசில்ஸ் கிராம்ப்ஸ்ன்னு சொல்லி நைட்டு படுக்கும்போது கால் நரம்பு பிடிச்சி இழுக்கும்ல, அந்த வலி ஃபர்ஸ்ட் குறைய ஆரம்பிக்கும் இந்த எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா. ஓகேவா மேடம்? 2 கால்லயும் செய்யணுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா 2 கால்லயும் செய்யணும். நான் இப்ப டைமிங் இல்லாதனால நான் ஒரு காலுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். மணி 7 ஆச்சு. சோ டைமிங் எல்லாத்துக்கும் இல்லாதனால நான் வலது காலுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். இதே அப்படியே இடது காலுக்கு எடுத்துக்கோங்க. பீரியட்ஸ் டைம் செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க. பீரியட் டைமிங் நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்மா. பீரியட் டைம்ல நம்ம உடம்புல ஒரு உஷ்ணம் வரும், அதை நம்ம இறக்க கூடாது. அதனால எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. தலைக்கும் தண்ணி ஊத்தாதீங்க முடிஞ்ச அளவுக்கு. உடம்பு தண்ணி ஊத்திக்கோங்க, தலை தண்ணி ஊத்தாதீங்க அந்த ஒரு 3 நாள்ல இருந்து 5 நாளைக்கு. ஆனா பீரியட் டைமிங்ல உங்களுக்கு கால் வலி இருக்கு, முட்டி வலி இருக்குன்னா முட்டி வலிக்கு மட்டும் தேய்ச்சிக்கோங்க. டோட்டலா எண்ணெய் தேய்க்காதீங்க. கால் பாதம்னா பாதத்துக்கு தேய்ச்சிக்கோங்க, முட்டிக்குன்னா முட்டிக்கு தேய்ச்சிக்கோங்க. அதுக்கு என்ன தேய்ச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுவும் பெயின் ஆயில் எதனால வச்சு தேய்ச்சிக்கோங்க, அதுவும் தப்பு கிடையாது. டோட்டலா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பீரியட் டைமிங்ல எண்ணெய் எந்த அளவுக்கு தேய்க்காதீங்க. வலது காலுக்கு குழந்தைகளுக்கு தேய்க்கலாம், குழந்தைங்களுக்கும் தேய்க்கலாம். அதாவது ஒரு 10 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு நல்லாவே நான் சொல்ற மாதிரி மெத்தட்ல நீங்க தேய்க்கலாம். 10 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க இல்ல 8 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களுக்கு வேற மாதிரி பண்ணணும். எண்ணெயை பத்தி சொல்றேன்னு சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எண்ணெயை பத்தி நான் சொல்றேன். எண்ணெய் பத்தி சொல்லும் போது
வெறும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம், உடம்புக்கு தப்பு கிடையாது. கப்பெண்ணெய் கூட தேய்க்கலாம்னு சொல்லுவோம். ஆனா எந்த மாதிரி நேரம் அப்படின்னா, குளிர் நேரம், குளிர் பிரதேசத்துல நாட்டுல இருக்கிறவங்கலாம் அவங்களுக்கு உடம்பு உஷ்ணத்துக்கு வந்து கடுகெண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. குளிர்காலத்துலயும் குளிர்காலத்துல, மழை காலத்துல. அது உடம்புக்கு வந்து நல்லா ஹீட்டை கொடுத்து பாடி பெயினை குறைக்கும். தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம இதை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நம்ம உடம்புல அந்த அளவுக்கு ஸ்கின்னுக்கு குளிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தேங்காய் எண்ணெய் தேய்ப்போம், ஸ்கின் ப்ரொடக்ஷன்ஸ்காண்டி. மசாஜிங் வந்து தேங்காய் எண்ணெய்க்கு ரொம்ப எடுக்க மாட்டோம், ஏன்னா அது உஷ்ணம் கொடுக்கும், உடம்புல உஷ்ணத்தை அதிகமா ஏத்துக்கிடும். அதனால நம்ம நாட்டுல, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க நல்லெண்ணெய் தான் தேய்ப்போம், தேங்காய் எண்ணெய் வந்து அந்த அளவுக்கு எடுக்க மாட்டோம். அப்படி தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா தேங்காய் எண்ணெயில பச்சை கற்பூரம் போட்டு சூடு பண்ணி உங்களுக்கு சளி பிடிக்கும் போது அந்த டைமிங்ல அந்த மசாஜிங்க்கு எடுத்துக்கோங்க, குளிர்காலத்துக்கு மட்டும். மத்த நேரம் அதை எடுக்காதீங்க. மத்த நேரம் ஃபுல்லா நல்லெண்ணெயே லேசா சூடேத்தி அதுல 2 பூண்டை போட்டு தட்டி போட்டு சூடேத்தி நீங்க உங்க கை பொறுக்கிறளவு சூடு போதும், அந்த அளவுக்கு தொட்டு நீங்க தேய்ச்சிக்கலாம். இன்னைக்கு நான் சொன்னது வந்து கீழ இருந்து, எதுக்காக கீழ இருந்து மேல எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்ப நாங்க பண்றதா இருந்தா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை எடுப்போம். நாங்க பண்ணும்போது உச்சந்தலைக்குரிய மசாஜிங் கொடுத்து உங்களுக்கு ஸ்டெம்லைட் பண்ணி விட்டு கீழே இறக்கும் போது உங்களுக்கு வேமா பெயின் குறையும். அது ஒண்ணு. அது போக தலையில ரொம்ப நேரம் எண்ணெய் இருக்காது. இதே இது நீங்க செல்ஃபா பண்ணும்போது ஃபர்ஸ்ட் தலைக்கு வச்சிட்டோம்னா தலையில இருக்கிற உஷ்ணம் குறைஞ்சிடும். கீழ இருந்து நம்ம பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு தலையில இருக்கிற உஷ்ணம் குறையாது. கீழ இருந்து மேல கொண்டு போய் செய்யும் போது உங்க தலையில இருக்கிற உஷ்ணத்தை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். அதனாலதான் கீழ இருந்து மேல எடுக்கிறதுக்கு சொல்லியிருக்கோம். அதுலயும் கடைசியா நம்ம கால் பாத்துல எண்ணெயை வச்சுட்டு நம்ம நடந்தோம்னா வலிக்கு விட்டுரும். இதே இது ஃபர்ஸ்ட் நம்ம கால் பாத்துல எண்ணெயை வச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெய் வந்து அப்சர்வேஷன் ஆகி வழுக்கவும் செய்யாது தரையில நடக்கும். ஏன்னா நம்ம கிளாஸ்ல வர்றவங்க ஃபுல்லா ரொம்ப ஏஜ் ஆனவங்க. ஸோ சேஃப்டியா நடக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன்னு சொல்லிட்டு டாய்லெட்ல வலிக்கி விழுந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால ரொம்ப சேஃப்டியா இருக்கணும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம கால் பாத்துல எண்ணெயை வச்சிட்டோம்னா, இப்ப பாருங்க நான் கிளாஸ் முடியும் போது பாருங்க உங்க கால் பாத்துல எண்ணெயே இருக்காது. அவ்வளவு கால்பாத எண்ணெய் வந்து நம்ம உடம்பு உஷ்ணம் வந்து கால் பாத்துல இருந்து எடுத்துக்கிறோம். சோ இதுதான் நம்மளுடைய இதுக்காண்டி கையில இருந்து நான் எடுத்திருக்கேன் வர்ம பாயிண்டட. உச்சந்தலையில இருந்து எடுக்காம உள்ளங்கால்ல இருந்து எடுக்கிறோம். ஆனா நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கணுங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்ப டைரக்டா நான் கிளாஸ் போனதுனால கால் பாத்துல இருந்து எடுத்தோம். இப்ப நம்ம குளிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டிராப் எண்ணெய், ரொம்ப எல்லாம் வேண்டியதுல, சும்மா ப்ளோண்ட் எண்ணெய் தான் எடுத்து உச்சந்தலையில இப்படி ஒரு விரல்ல தலையணும். அடுத்து நெத்தி போட்டு நாடி கீழே கழுத்து, நம்மளுடைய தொப்புள் பாயிண்ட், அடுத்து உள்ளங்கை, 2 உள்ளங்கையிலையும் தடவிக்கணும். அடுத்து 2 கால் பாதத்திலையும் தடவிக்கிடணும். சோ இந்த மாதிரி நம்ம தடவும் போது தடவிட்டு நம்ம ஆரம்பிக்கணும். தடவிட்டு நம்ம எந்த ஒரு சித்தரையோ யாரை நம்ம நினைக்கணுமோ கடவுளை நினைச்சிட்டு அவங்க வந்து நம்மளுக்கு சொல்லி தர்றாங்க, அவங்க செய்யறாங்கன்னு நினைச்சு நம்ம வந்து எப்பயுமே பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஒரு பிரபஞ்சத்தோட இணைஞ்சி பிரபஞ்சத்திட்ட சரணாகதி போட்டு நம்ம பண்ணோம்னா அவங்க நம்ம தப்போ ரைட்டோ அவங்க நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க. அப்ப நம்ம செய்யும் போது நம்ம தப்பாவும் செய்ய மாட்டோம், நம்ம உடம்புக்கு இதனால எந்த உபாதைகளும் வராது. ஸோ அதனால நீங்க வந்து இந்த இடத்துல இப்படி எண்ணெயை வச்சுட்டு, ஏன்னா அதெல்லாம் நம்மளுடைய முக்கியமான சக்ராஸ் இருக்கக்கூடிய வர்ம பாயிண்ட். நம்ம உள்ளங்கையில இருக்கிறது, நெத்தியில இருக்கிறது, உச்சந்தலையில இருக்கிறது, கழுத்துல இருக்கிறது, தொப்புள் பகுதியில இருக்கிறது. அந்த பாயிண்ட்ல எல்லாம் லைட்டா எண்ணெயை வச்சுட்டு நம்மளுக்கு பிடிச்ச கடவுளை நினைச்சு நான் செய்யற விஷயம் முழுமையா எனக்கு பயன் பெறணும், நான் செய்யற விஷயம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கணும், என் உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சுக்கோங்க. பிரபஞ்சத்தோட ஒரு கோரிக்கையை வச்சு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, நான் செய்யற விஷயத்த நீங்க எங்களுக்கு சரியா கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு விஷயம் உங்களுக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க, நீங்க அதுல செய்வீங்க. சரியா? சோ இந்த இது குழந்தைகளுக்கு 10 வயசுக்கு மேல நான் சொல்ற மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கு முந்தின வயசுல இருக்கிற பிள்ளைங்க சாதாரணமா நீங்க வந்து ஒரு நல்லெண்ணெயோ எந்த எண்ணெயா இருந்தாலும் லேசா சூடேத்தி தேய்ங்க. தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள உஷ்ணம் ஜாஸ்தியா இருக்கனால நம்ம அட்வைசபிள் இல்ல கொடுக்கறதுக்கு. ஆனா தலைக்கு தேய்ச்சிக்கலாம். தலைக்கு தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு உடம்புக்கு நல்லெண்ணெய் தேய்க்கிறது தேய்ச்சிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த வர்மப்புள்ளி பாயிண்ட் எல்லாம் லாஸ்ட் கிளாஸஸ்ல நாங்க கொடுப்போம். ஒரு பேப்பர்ஸ் மாதிரி ஒரு பிரிண்டிங் இது பண்ணி உங்களுக்கு போட்டு விட்டுருவோம் போன்ல, நீங்க print பண்ணிக்கலாம். ஓகே மேடம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. இன்றைய நிகழ்வு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சிறப்பான நிகழ்வா இருக்கும். ஏன்னா மத்ததெல்லாம் வந்து நம்ம கேள்வி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் செய்வோம் எந்த விஷயமா இருந்தாலும். ஆனா இன்னைக்கு நேரடியாகவே நமக்கு வந்து இன்னைய செஷனை வந்து ஈஸ்வரி மேடம் வந்து நமக்கு சிறப்பா கொடுத்துருக்குறாங்க. நேரடியாக செய்வதற்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் நிறைய செஞ்சுட்டு எல்லாருமே நல்ல சக்சஸ்ன்னு போட்டிருக்கீங்க. ஒரு அம்மா கூட எனக்கு செஞ்சதுல உடனே எனக்கு கால்வலி குறைஞ்சிருக்குது அப்படின்னு போட்டிருக்கீங்க.
விரைவில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 100 மீட்டர்ஸ் ரன்னிங்ல வந்து எல்லாம் போறக்கூடிய திறமை நமக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எல்லாருமே செய்யுங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கால் வலி, இடுப்பு வலி எந்த அளவுக்கு நீங்க வந்து இதுவரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ, அந்த பலன்கள் வந்து அந்த இதெல்லாம் நீங்கி முழுமையான பலன் கிடைக்கும். கண்டிப்பாக இது வந்து நெறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க. எல்லாருமே இந்த வர்ம புள்ளிகளோட அந்த எண்ணெய் தேய்த்து மசாஜ் செய்து குளிக்க கூட உடலில் உள்ள அனைத்து நரம்புகளும் டியூன் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடல்ல உள்ள அந்த உபாதைகள்ங்கிறது டோட்டலா நமக்கு ரிலீஃப் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. நெறைய மேடம் அது மாரி நமக்கு நெறைய கிளாஸ் எடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. இன்னைக்கும் உங்களுக்கு சிறப்பான வகுப்பு குடுத்துருக்காங்க. இன்னும் வகுப்புகள் வகுப்புகள் இருக்குது. எல்லாருமே தொடர்ந்து நீங்க அத பயன்படுத்தக்குள்ள உங்களுக்கு வந்து அற்புதமான போன வாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன என்ன அப்படிங்கிறத பத்தி சிறப்பான ஒரு விளக்கம் குடுத்திருந்தாங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு அந்த இடுப்புலேருந்து பாதம் வரைக்கும் உண்டான வர்ம புள்ளிகளுக்கு உண்டான இந்த மசாஜ் முறை எப்படி நம்ம செஞ்சு எண்ணெய் தேய்க்க குளிக்கணும் அப்படிங்கிறத வந்து நல்லா பயன்படுத்தி குடுத்துருக்காங்க. இதுல வந்து என்னன்னாக்கா, இதுவரைக்கும் எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது என்ற ஒரு மரபை தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் ஒழிய, இன்னைக்கு அதற்குரிய ஒரு ஒரு மாண்பு இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தெளிவுபடுத்தியிருக்காங்க. அந்த மாண்ப வந்து பின்பற்றக்குள்ள நமக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு பயனுள்ள நிகழ்வா அமையும். நல்ல சிறப்பான நிகழ்வு. இன்னைக்கு அ மேடம் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கிய முறைகளுக்கு உண்டான இந்த எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுலயே நம்ம உடலில் உள்ள அந்த வர்ம புள்ளிகளை டியூன் பண்ணி நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத 2த்தையும் செய்யக்குள்ள உடல்ல உள்ள அனைத்து உபாதைகளும் நமக்கு வந்து சரிப்படும் அப்படிங்கிறதுக்கு வந்து சிறப்பான ஒரு வகுப்படுத்திருக்காங்க. இன்றைய நிகழ்வில் அற்புதமான நமக்கு ஒரு வகுப்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி மேடம். வாழ்த்துக்கள். தேங்க் யூ சார். தேங்க்யூ. நன்றி. தொடர்ந்து தேங்க் ஓகே, ஓகே மேடம். தொடர்ந்து பின்பற்றுங்க. பின்பற்றக்குள்ள தான் உங்களுக்கு அதோட ரிசல்ட் தெரியும். நெறைய பேர் வந்து நெறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா முழுமை அடைந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கொஸ்டினுக்கு உண்டான பதில்கள் உங்களுக்கே தெரிய வரும். அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அப்பப்ப பார்க்கக்குள்ள சில விஷயங்கள் தான் உங்களுக்கு புரிதல்